பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்களிடம் எமது செய்தியாளர் நந்தகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஏன்னா தேவையில்லாத இடத்துல பப்ளிக் பிளேஸில் தான் கொட்டிட்டு போயிடுறாங்க. இதனால் காற்று மாசுபடுது, இன்னொன்று புகை வருது, நம்ம வண்டி ஓட்ட முடியல. நம்ம ஆரணி நம்ம பிரிட்ஜ் சைடு போனால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ குப்பை கொட்டி வச்சிருக்காங்க அந்த சைடில். இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்தால் இது வரவேற்கக்கூடிய திட்டம் தான் இது. ஏன்னா அங்கே எப்படி ஃபைன் போகிறோம் அதேமாரி இங்கேயும் அந்த குப்பை கொட்டினா ஃபைன் போட்டாங்களா கரெக்டாக மக்கள் வந்து குப்பையை குப்பை தொட்டியில் கொட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து அவேர்னஸ் இல்லாதனால தான் குப்பையை அங்கங்கே கண்ட இடத்துல போட்டு போயிடுறாங்க. இந்த திட்டத்தை தமிழக அரசும் வரவேற்று நடைமுறைப்படுத்தணும். காரணம் என்னன்னா, இந்த குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொது இடம் இருக்கிறதுனால பொதுமக்கள் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை வந்து எல்லா கழிவுகளும் ஒன்றா கொட்டிட்டு போயிடுறாங்க. இதனால் பொதுமக்களுக்கு சுகாதாரக்கேடு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த திட்டம் நல்ல திட்டம். குப்பை வந்து முறையாக சேகரித்து எடுத்துன்னு போய் முறையாக கொட்டினா இங்கே எந்த இதுவும் இருக்காது. முக்கியமாக நோய் வர்றது அதிகமாக இருக்குது. இந்த குப்பையால் துர்நாற்று வீசுது. ஏழைப்பட்ட மக்கள் வயசானவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கு வந்து இந்த திட்டத்தை ஆரணியில் எடுத்துன்னு வந்து அமல்படுத்தினா நல்லாயிருக்கும். கர்நாடகா ஸ்டேட்டில் கொண்டு வந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்தினால் மிக மிக நன்றாகவும் இருக்கும். தூய்மையான தமிழ்நாடாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மக்களுடைய சுமை விட தூய்மை பணியாளர்களுக்கு சுமை குறையும். பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.